ஹரிஷ் கிச்சன் வீடு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு, அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம சமையல்ல அருமையான சுவையில் சூப்பரான சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறீங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. கூட வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புதிய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சமையலில் அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். இதனுடைய டேஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோங்க. பாத்திரம் நல்லா சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறோங்க. நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 2 பட்டை சேர்த்துக்கிறோங்க, 6 கிராம்பு சேர்த்துக்கிறோங்க. ஏலக்காய் இருந்துச்சுன்னா 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறோங்க. நம்மக்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுனால 1 பிஞ்சு சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டின பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 5 பச்சை மிளகாயை முழுசாக போட்டுக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க வச்சுக்கலாம். நம்ம நல்லா வெங்காயம் வதங்க தொட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா ஏகமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. 1.5 டீஸ்பூனு மிளகாய் தூள் போட்டுக்கிறோங்க. 1 டீஸ்பூனு ஜீரக பொடி போட்டுக்கிறோங்க. 4 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கிறோங்க. 3/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ எல்லா சிக்கனையும் சேர்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம சேர்த்துட்டோம். இதை நல்லா அந்த மசாலாவிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. சிக்கன் நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க இந்த மசாலாவிலே. ஏன்னா அப்போ தான் அதில் உப்பு உரப்பு எல்லாமே சாரும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதையும் மூடி வச்சு வேக வச்சுக்கிறோங்க கொஞ்சம் நேரம். ஏன்னா இதில் சிக்கன்லேயும் தண்ணி வரும்.
அப்பப்போ திறந்து விட்டு கிண்டி விட்டுக்கிறங்க. சரிங்களா? ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா வந்து எல்லாமே சிக்கன்லாம் நல்லா சாரும், சாப்பிட்றதுக்கும் சப்புன்னு இருக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கிறங்க. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுலேயே இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிக்கனுடைய தண்ணி வந்து வேக வேக வெளியில் வரும். சரிங்களா? இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம சிக்கனை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. கிண்டி விட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா சிக்கன் வந்து வேகந்தொட்டிக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோங்க. சரிங்களா? மூடி வச்சு நம்ம வந்து சிக்கன் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் வந்து கொதிச்சிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாலை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதையும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம தேங்காயே சேர்த்துருக்கலாம். தேங்காய் சேர்த்தோம்னா திப்பியாக இருக்கும். அதனால தான் தேங்காய் பால் சேர்த்தோம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இதில் கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கிண்டி விட்டுக்கிறங்க. கிண்டி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிக்கிறங்க. தூவி விட்டு கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறங்க. இப்போ மிகவும் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.